பூனை வந்து வீட்டுக்குள்ள வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஆரம்பொழுது அந்த இடத்துல பூனை அந்த குறுக்குல ஓடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடம் ஆற்றல வீட்டுல கொடுக்கும். பூனை எந்த இடத்துல நல்ல ஆற்றல் இருக்கோ அங்க மட்டும்தான் அது வரும். அந்த இடத்துல தான் குட்டிகள் ஈன்றுடும். ஸோ ஒரு சர்டன் லிமிட் தான். ஸோ எப்படி வந்து டாக் வந்து நம்ம வந்து ஒரு வாஸ்து ரீதியா சொல்றோமோ அதே மாதிரி பூனையும் வாஸ்து ரீதியா தடவி கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே கையில வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடவி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பர்சனா தான் இருந்திருக்காங்க. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அருமை அப்படின்னு நான் சொல்றதை விட அந்த டாப்பிக்கையும் அதுக்கான விடையையும் பார்த்து அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன டாபிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மறைமலை நகரில் சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் ரீடிங் மூலமாக நிச்சயமான தீர்வு உண்டு. ஸோ நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கான டாபிக்கு போயிடலாம். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா பூனை வீட்டுக்கு வந்தால் நல்லதா கெட்டதா? நிறைய பேர் பூனை வளர்ப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த பதிவை பாருங்க. பூனை வளர்க்காதவங்களும் இந்த பதிவை பாருங்க. பூனை வீட்டுக்குள்ள வந்தா நல்லதா கெட்டதா சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்கா கேட்ட கேள்வி, வீட்டுக்குள்ள பூனை வருவது நல்லதா கெட்டதா, அதனோட தன்மை என்ன சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பதிவு வரதுக்கு முன்னாடியும் எந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் இல்லாம அந்த பதிவுக்கான பதில் இல்லை. நம்ம குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறா. ஸோ குருவோட ஆசீர்வாதத்தோட நம்ம பார்க்க போற இந்த பதிவு வந்து ரொம்ப அற்புதமான பதிவு. பூனை வந்து வீட்டுக்குள்ள வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையை சொல்லணும்னா பூனை வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை நம்ம வீட்டில் வந்து குட்டிகளை ஈண்டுச்சுன்னா அது ரொம்ப விசேஷம். எதனாலங்க பூனை வந்து அபசகனம் சொல்லுவாங்களே, பூனை குறுக்க போச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல போர் நடக்கும் இல்லைங்களா? போர் நடக்கும் பொழுது அந்த போர் வீரர்கள் அந்த குதிரையை எடுத்துட்டு வேகமா ஓடி ஆந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஓடி ஆரம்பம் பொழுது அந்த இடத்துல பூனை அந்த குறுக்குல ஓடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல வந்து நகர மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் தான் இருக்காங்க, வீரர்கள் யாரும் இல்லை. அந்த பூனை வந்து மக்களோட மக்களாக தான் வாழ்ந்தது. அதனால இந்த இடத்துல இப்போ வீரர்கள் வந்து பூனை போகுது, அதனால மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் வரும்பொழுது அந்த பூனை குறுக்க போகும்பொழுது என்ன ஆகும்னா இந்த இடத்துல மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அந்த படையை திருப்பிட்டு ரிட்டர்ன் போனாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பூனை குறுக்க போச்சு அவசகனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அதே பேச்சு வாக்கில் மருகி இன்னைக்கும் பூனை குறுக்க போச்சுன்னா ஐயோ அந்த பூனைக்காரையும் சரியா வராது. ஏன்னா நம்ம எண்ணம் போடுறதாங்க நம்ம வாழ்க்கை. ஸோ அந்த பூனைன்றது யாரோட வாகனமா இருக்குன்னா சஷ்டி தேவியோட வாகனமா இருக்கு. அந்த சஷ்டினா யாரு? சட்டியில் இருக்க அகப்பையில் வரும் சொல்லக்கூடிய முருகனோட மனைவி தேவயானையின் பேரு தான் சஷ்டி. இந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பொன் பொருள் செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை வந்து கிடைக்கும். இப்போ யார் வீட்டுக்கு பூனை வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த பிராணிகள்ல அலர்ஜி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நபர்கள் வந்து பூனை வர்றத தவிர்க்கலாம். சரி, இப்போ நான் எடுத்துனா கூட இந்த பூனை அப்படின்றது ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன்னா பூனை வந்து நீங்க கார்னரைஸ் பண்ணும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு புலியாகவும் ஒரு சிங்கமாகவும் மாறும். அது நீங்க பார்த்தாலே தெரியும், அதோட கீறல்கள் இருக்கும். அந்த பூனையோட தன்மை என்னன்னா உங்களுக்கு நல்ல ஆற்றலை வீட்டில் கொடுக்கும். பூனை எந்த இடத்துல நல்ல ஆற்றல் இருக்கோ அங்கே மட்டும்தான் அது வரும். அந்த இடத்துல தான் குட்டிகள் ஈன்றெடுக்கும். ஈன்றெடுக்கக்கூடிய அந்த குட்டிகளுக்கு அது பாலாற்றும் பொழுது அது பால் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு குறை இருக்காது, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அது நம்ம வளர்க்கலானாலும் பரவாயில்ல. இப்போ எங்களோட இடத்துல நம்ம கோவில் வச்சிருக்கிறோம். அந்த கோவிலோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் யாரோ வளர்க்குற பூனை அது பாட்டுன்னு வருது,
குட்டிகளை ஈண்டெடுத்து அந்த இடத்துல ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மனிதர்கள் மேலே அச்சம் கிடையாது, ஒரு பயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் வந்து மாற்றத்தை கொடுக்குது. இது வந்து நான் அனலைஸ் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வருது, இல்லை அந்த பூனை குட்டி ஈண்டெடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீட்டில் நல்ல ஆற்றல்கள் இருக்குன்னு அர்த்தம், அந்த வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கெட்ட வைப்ரேஷனை விளக்கக்கூடிய ஆற்றல் வந்து பூனைக்கு உண்டு. அதே போல் அந்த பூனையோட முனி வந்து அலர்ஜியை கொடுக்கும், அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ ஒரு சர்டன் லிமிட்டு தான். ஸோ எப்படி வந்து டாகை வந்து நம்ம வந்து ஒரு வாஸ்து ரீதியாக சொல்கிறோமோ அதே மாதிரி பூனையும் வாஸ்து ரீதியாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ வெளி நாடுகளில் மேல் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பூனையை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்பயுமே கையில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடவி. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பர்சனாக தான் இருந்திருக்காங்க. மேலை நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை வளர்க்கிறதுன்றது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்குறாங்க. ஸோ நான் பூனையை வளங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பூனை உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம், நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம், இறை சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே பூனை நீங்கள் வளர்க்காத பூனையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வளர்க்குற பூனையாலும் சரி, உங்கள் வீட்டில் குட்டி ஈண்டெடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் வீட்டில் நல்ல நல்ல சுபகாரியங்கள் நடக்க போகுது அப்படின்றது தான் அதை குறிக்கும். அதே போல் பூனைகளோட தன்மை, பூனைக்கு வந்து உணவளிக்கிறதன் மூலயமா நம்மளோட கடன் பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வெளியே வரலாங்க. ஸோ இந்த பூனைக்கு வந்து உணவளிக்கும் பொழுது சஷ்டி தேவியே முருகனிடத்தில் சொல்லி எனக்கு ருணரோகம் இல்லாத வாழ்க்கையை கொடுங்க, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுங்கன்னு மனசார வேண்டி அந்த பூனைக்கு உணவளிச்சிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூனைகள் வந்ததுன்னா நல்ல வைப்ரேஷன் தாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூனை அப்படின்னும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோட சிஸ்டி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை மேலே அம்பாள் உட்காந்துருக்கிற இது இருக்குங்க. பூனை முகத்தோடையே அம்பாள் இருக்கா. இப்போ எனக்கு வந்து பூனையோட அரைவல் எனக்கு வந்து ஒரு அலர்ஜிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேங்க. நம்மளோட இடத்துல சஷ்டி தேவியோட அம்பாள் ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நம்ம சிஸ்டி வழியில் இருக்குது. பூனை மேலே அம்பாள் நிற்கிற மாதிரி இருக்கும், பூனை முகத்தோடையே அம்பாள் இருக்க மாதிரி இருக்கும். இதனாலனா குழந்தை பேர் செல்வம்ன்றது 16 விதமான செல்வங்கள் இருக்கு. அதுல குழந்தை செல்வம் வந்து இன்றியமையாத செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை, அந்த குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு சக்தி வடிவம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது சஷ்டி தேவி தான். அந்த சஷ்டி தேவியோட அனுகிரகத்தை வந்து எளிதில் பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பூனைக்கு தான் உண்டு. அந்த பூனை முகம் வந்து நம்மளோட சஷ்டி வழியில் அந்த சஷ்டி தேவி ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ பூனை நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது, ஜஸ்ட் மாட்டி வச்சா போதும். குழந்தைக்கான அந்த சம்பந்தம், குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள்லேருந்து இதை வந்து பாதுகாக்கும். கடன் பிரச்சனைகள்லேருந்து ரோகங்கள்லேருந்து இது தீர்க்கும். என்ன சார் எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே எல்லா விதத்துலையும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆந்தை அப்படின்றது சிஷ்டி ஒளி வாயிலாக தான் எல்லாருக்கும் தெரியும். ஆந்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வாகனம். அதே போல தான் பூனைன்றது சஷ்டி தேவியோட வாகனம். அந்த சஷ்டி தேவி வாகனமான பூனையோட ஃபோட்டோ வேணும்னாலும் இருக்குது. இல்லை பூனை உங்கள் வீட்டுக்கு வரதுனா ரொம்ப சந்தோஷம், பயப்படாதீங்க, நல்ல மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாய் பாலாஜி அவர்கள் வாரத்தில் 3 நாட்கள் ஃபேஸ் ரீடிங் பார்க்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.